வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. ஒரு மன்னர் ஒருத்தர் தனக்கு ஒரு புதிய அமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்கிறார். புதிய அமைச்சர் புத்திசாலியாகவும் அதே நேரத்தில் வீரம் நிறைஞ்சவராகவும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நிதானமாக அமைச்சரை தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு செஞ்சு நாட்டில் முரசறைஞ்சு செய்தி அறிவிக்கிறார். அமைச்சர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேத்துல ஒரு 4 பேர்த்த தேர்வு செய்கிறார். 4 பேர்த்தையுமே தன்னுடைய அரசவைக்கு கூட்டிட்டு போறார். இங்க 4 பேர்த்த நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன், அதுல ஒரு நபர் நான் இறுதியா தேர்ந்தெடுத்து அவர் அமைச்சராக்க போறேன். நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு 4 பேர்த்துல யாரு திருப்திகரமா பதில் சொல்றீங்களோ அவங்கள அமைச்சராக்கிடுவேன்னு அரசர் சொல்றார். சரி, அரசர் என்னதான் கேட்க போறாருன்னு 4 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசர் சொல்றார், நான் இப்போ என்னுடைய வாளை உருகிட்டு உங்களுடைய தலையை வெட்ட வந்தேன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறார். 4 பேர் அதிர்ந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அரசர் இல்லையா, அதனால பதில் சொல்றாங்க. முதல்ல இருக்கக்கூடிய 3 பேர் சொல்றாங்க, அரசே நீங்க தானே வெட்ட வரீங்க, தாராளமாக மகிழ்ச்சியாக எங்களுடைய தலைகளை முன்னால நீட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, அரசே தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட நான் நியாயம் கேட்பேன் அப்படிங்கிறார். அரசர் சொல்றாரு, என்னை தடுத்து நிறுத்தி என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு துணிச்சலா அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, அரசே இது துணிச்சல் கிடையாது, என்னை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அப்பாவியை அரசர் கொன்று விட்டார் அப்படிங்கிற கொலைப்பழி உங்களுக்கு வந்துரு, அந்த கொலைப்பழிக்கு நான் உங்களை ஆளாக விடுவேனா, அதனால காரணத்துக்கு கேட்பேன் அப்படின்னு அந்த 4வது இருந்த மனிதர் சொல்றார். உடனே அரசர் இவன் தான் நமக்கு சரியான பொருத்தமான ஆள்னு சொல்லி அவரை அமைச்சராக்கிறார். எதற்காக இந்த கதைன்னு சொன்னா, தெளிந்த அறிவும் வீரமும் எப்பொழுதுமே வெற்றியை தேடித்தரும். நன்றி.